ஓகே, அந்த ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸ்பெஷல் ஃபங்க்ஷன், எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். நம்ம நிறைய ஃபங்க்ஷனை பற்றி படிச்சிருக்கோம். குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன், லீனியர் ஃபங்க்ஷன், ஐடென்டி ஃபங்க்ஷன், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், ரெசிப்ரோக்கல், அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ், சைன் ஃபங்க்ஷன், அப்படிலாம் நம்ம நிறைய ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். இது ஒரு ஸ்பெஷலான ஃபங்க்ஷன். ஏன் சார் இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, சயின்ஸில் இதுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது, ஃபிசிக்ஸில் இதுக்கு பெரிய ரோல் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்கு நிறைய விஷயத்தை நம்ம சயின்ஸில் கண்டுபிடிக்க ஆரம்பித்தோம். இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. இது எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனால இப்போ நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. இதுக்கு இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை தான் லாகரிதமிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதனுடைய இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை தான் என்னன்னு சொல்கிறாங்க, இதனுடைய இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் தான் அது. இது வந்து இது f of x அப்படின்னா இதுதான் f inverse of x. ஸோ நம்ம ரொம்ப ஆழமாக பார்க்க போகிறது கிடையாது. இந்த டைமில் நம்ம இதை வந்து சொல்ல முடியும். நான் சொன்ன பிறகு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். கவனிங்க, இதுக்கான இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அதுதான். லாகரிதமிக் ஃபங்க்ஷனை வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறோன்றதை அல்ஜிப்ராவில் ஒரு எக்ஸசைஸே கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த இடத்துல லாகை பற்றி நம்ம ரொம்ப டெப்த்தாக பார்ப்போம். அந்த இடத்துல நான் திரும்பவும் இதை பற்றி பேசுவேன் நான் கண்டிப்பாக. ஓகே, வில் கோ தட். வாட் இஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்? எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்னா என்னது? ஏன்னு ஒரு நம்பர் நான் எடுத்துக்கிறேன். ஏ இஸ் ஏ நம்பர், ரைட்? ஏன்னு ஒரு நம்பர், அது வந்து 1-ஐ விட பெருசாக எடுத்துக்கிறேன். லெட் இட் பி கிரேட்டர் தேன் 1. 1-ஐ விட பெருசாக இருக்கட்டும். இப்போ உதாரணத்துக்கு 2ன்ற ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ 2 இஸ் கிரேட்டர் தென் 1, ரைட்? 2 பவர் எக்ஸ், 2 பவர் எக்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். 2 பவர் எக்ஸ் இஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். அஃப்கோர்ஸ் 3 பவர் எக்ஸ் இஸ் ஏ எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். 3 பவர் எக்ஸ் இஸ் ஏ எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். ஓகே, 4 பவர் எக்ஸ் இஸ் ஏ எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். ஓகே சார், இதுக்கெல்லாம் கிராஃப் வரைஞ்சா எப்படி சார் இருக்கும்? இதுக்கு கிராஃப் வரைஞ்சா எப்படி இருக்கும்? ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி பேர் கொடுத்துருக்கேன் பாரு, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் எக்ஸ். ஓகே, ஸோ நான் இதுக்கு கிராஃப் வரைகிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் எக்ஸ். எப்படி கிராஃப் வரையலாம் அதுக்கு? கவுனி, லிசன் கேர்ஃபுல்லி. திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். Okay, first you put x equal to 0 here. If you put x equal to 0 here, what you will get? Okay, இதுக்கு நான் y ன்னு நேம் கொடுத்துக்கிறேனே. y is equal to 2 power x. Okay, if you put x equal to 0, anything power 0 is 1, right? So if you put 2 power 0 is 1. அப்போ y ஓட வேல்யூ என்னன்னு வந்துரும் 1. So this curve passes through the point 0,1. 0,1ன்றது எங்க இருக்கும்? ஸோ கிராஃபில் இங்கே தான் 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தான் 0,1ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ curve passes through that point and I will write that point, right? 0,1. ஸோ 0,1ன்றது இங்கே தான் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன செஞ்சலாம்னா put x is equal to 1. சிமிலராக x equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். If you put x equal to 1 here, you will get y is equal to 2, right? So this curve passes through the point 1,2. So in the point இது வந்து இதான் 1 ன்னு வச்சுக்கலாம். So this is 2 ன்னு வச்சுக்கலாம். So this is 1,2, am I right? So this is 1,2 and this is 1,2. 1,2. So this point is 1,2. So the curve passes through this point and curve this passes through this point. Okay, இப்போ இதே மாதிரி if you put x is equal to 2, if you put x is equal to 2, if you put 2 here, what you will get? 2 square is 4, right? அப்போ y is equal to 4. அப்போது 1 போடும்போதே 2 சென்டிமீட்டர் மேலே ஏறிடுச்சு. பாருங்களேன், 1 போடும்போதே 2 சென்டிமீட்டர் ஏறிடுச்சு. 2 போடும்போது அது என்ன செஞ்சிருக்கு? 4 சென்டிமீட்டர் மேலே ரைஸ் ஆகுது. See, listen. If you put x equal to 2 and you will get 4 here. 2,4. அப்போனா இங்கே என்ன ஆகிடும்? This is 3 and this is 4. இது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா
ரொம்ப வேகமாக ரைஸ் ஆகுது, இது ரொம்ப வேகமாக ரைஸ் ஆகுது. அண்ட் இஃப் யூ புட் x equal to 3 you will get 8, அது வேகமாக ரைஸ் ஆகிடும். 10 போட்டிங்கன்னா 2 power 10, 2 power 10 is 1024, 1024, 1024 ரொம்ப வேகமாக 10லே வந்து 1000கிட்ட போய்டும், 1000கிட்ட போயிடுச்சு. அப்போனா அந்த கரு வந்து பாருங்கள் போக போக வேகமாக இப்படி மேலே ஏறுற மாதிரி இருக்குது. ஸோ சடன் ரைஸ் ஆகுது இந்த இடத்துல. ஓகே, தட்ஸ் நாட் அ மேட்டர். இப்போ அடுத்தது வாங்களேன். ஓகே, இஃப் யூ புட் x is equal to -1, நல்லா கவனிச்சு வா. If you put x is equal to -1, put x is equal to -1 here, what you will get? Y is equal to, if you put x is equal to 1, 2 power -1, am I right? And then you can write 1/2. இந்த denominator கெட்டுன்னு வந்தீங்கன்னாக்கா என்ன ஆகிடும், பவர் வந்து பாசிட்டிவ் ஆகிடும். And you can write this as 0.5, 0.5, -1, 0.5. So this is -1. 0.5 எங்கே இருக்கும், 0க்கும் 1க்கும் நடுவில் 0.5 இருக்கும். அப்போ இங்கே இது வழியாக போகுது. இந்த ஒரு தடவை தான் நான் இவ்வளோ பொறுமையாக வரைய போகிறேன், அடுத்த தடவை வரையும்போது நான் ரொம்ப ஸ்பீடாக வரைவேன். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்களேன். ஸோ திஸ் இஸ் -2, இப்போ -2 போட போகிறேன். அண்ட் ஐ எம் கோயிங் டு புட் x is equal to -2 in this function. If you put x is equal to -2 and you will get y equal to 2 power -2, that is 1/2 square. டினாமினேட்டருக்கு வந்து பாசிட்டிவ் ஆகிடும். அண்ட் திஸ் இஸ் 1/4. இதெல்லாம் இப்போயே புரிஞ்சு வச்சுக்கணும், அப்போ தான் இது கால்குலஸ் பேசும்போதெல்லாம் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். 1/4னா என்ன அர்த்தம், 0.25. அண்ட் திஸ் இஸ் 0.25. இப்போ என்ன பாருங்க, -2 வந்ததுன்னா இது என்ன செய்யுது, ரொம்ப கீழே இறங்கி வருது பாருங்க. இதில் பாதியில் இருந்துச்சு அது, இப்போ அதை விட கீழே 0.25னா அதை விட கீழே. அப்போ இந்த இடத்துல இருக்கும் பாயிண்ட்டு, முதல்ல இருந்ததை விட கொஞ்சம் கீழே இறங்கி வந்துடுச்சுல. இந்த இடத்துல வேகமாக ரைஸ் ஆகி மேலே போகுது, இங்கே ரொம்ப அப்படியே கீழே இறங்கி வருது. சப்போஸ் நான் இப்போ வந்து இந்த இடத்துல -3 போட்டேன்னா என்ன வந்துடும், -3 போட்டோன்னா 2 power -3, 1/2 power 3, 1/8, 1/8, 1ஐ 8ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆகிடும், இன்னமும் இது கீழே இறங்கி வரும். அப்போனா இந்த கர்வ் எப்படி திரும்ப இருக்க போகுது, லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ இருக்க அது ரைஸ் ஆக போகுது இப்படி, and it comes like that. ஓகே, இப்படி தொடர மாதிரி கிட்ட போகும், ஆனால் தொடாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் f of x equal to 2 power x. Okay, so this function passes through the point 0,1, 1,2 இது வழியாக போகுது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இது என்ன பாயிண்ட், கேன் யூ சே திஸ் பாயிண்ட், அண்ட் திஸ் இஸ் த பாயிண்ட் -1, 0.5. ஸோ இந்த ஃபங்க்ஷனை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் த ஃபங்க்ஷன். அப்படியே என்ன அது, ஒரு இங்கே வந்து கடற்கரை மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த பீச்சில் இருக்க ஒரு தென்னை மரம் மாதிரி இருக்குல்ல, ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஓகே, ஒரு தென்னை மரம் மாதிரி இருக்குல்ல. ஸோ இப்படி இருக்குமா பாருங்கள், யூ லிசன் திஸ் ஹேண்ட், இந்த கையை பாரு, இந்த கையை ஃபோக்கஸ் பண்ணிக்கோ. இந்த கையில் தோ ஒரு ரேகை இருக்குது பாருங்களேன், ஒரு ரேகை இருக்குது பாருங்களேன், இந்த ரேகை இங்கேருந்து நம்ம பிட் அடிச்சிருவோம் அதை. ஸோ அப்படி தான் இருக்குல்ல அந்த கர்வு பாருங்கள், நான் அதே மாதிரியே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். ஸோ திஸ் கர்வ் இதே மாதிரியே இருக்குது பாருங்கள், இதே மாதிரியே. ஸோ திஸ் கர்வ் இஸ் e power x. ஓகே, திஸ் கர்வ் இஸ் e power x. சாரி 2 power x. ஓகே, 2 power x. சரிங்க சார், இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து 2 power xன்னு பேர் கொடுத்துருக்கீங்க. இப்போ இதுக்கு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி சார் இருக்கும், இதுக்கு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? நான் இன்னமும் ஆழமாக லாகரிதமிக் ஃபங்க்ஷனை பற்றி நடத்தும் போது இதை பற்றி பேசுகிறேன், நான் ரொம்ப டெப்த்தாக பேச போகிறது கிடையாது. இதனுடைய இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, f inverse of x is equal to, listen carefully, log base 2 x. log base 9th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க இதை பற்றி, நான் இன்னும் நல்லாவே அல்ஜிப்ரா படிக்கும்போது பார்த்துக்கலாம். log base 2x, this is 2 power x and this is log base 2x, log base 2x. நான் சொல்லிட்டேன் இதனுடைய இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. இதனுடைய இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை வரையறதுக்கு உங்களுக்கு 2 டெக்னிக் தெரியும். என்ன 2 டெக்னிக் தெரியும்? நான் ஃபர்ஸ்ட் டெக்னிக் யூஸ் பண்ணுறேன். this curve is passing through the point 1,2. அப்போனா இந்த கர்வ் வந்து 2,1 வழியாக போகணும். இது 1,2 வழியாக போகுது, இது 2,1 வழியாக போகணும். அப்போ 2,1 வழியானா
2 comma 1 is here, am I right? So logarithmic function should pass through this point. இது வந்து 0, 1 வழியா போகுதுன்னா அப்ப அதனோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து 1, 0 வழியா போகணும். இதுல 0 போட்டா 1 கிடைக்குது, அதுல 1 போட்டா 0 கிடைக்கணும். அதானே இன்வர்ஸ் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன். அப்போ 1, 0னா அப்ப இங்க போகணும். ஓகே, அப்ப இந்த இடத்துல இந்த புள்ளி வழியா போகுது, இந்த புள்ளி வழியா போகுது. ஓகே, பியூட்டிஃபுல். அடுத்து பாருங்களேன், -1, 0.5 0.5, -1 0.5னா அது எங்க பாருக்கும்? x ஆக்சிஸ்ல 0.5 இங்க இருக்கும், -1 வந்து இங்க இருக்கும். அப்ப இந்த இடத்துல வழியா போகுது. அப்போ கர்வு எப்படி இருக்கும்னு என்னால கற்பனை பண்ண முடியுது. இது இப்படி போகுது, இது வந்து இப்படி வரணும், இப்படி வரணும். ஓகே, அது இப்ப பிரச்சனை இல்லை. இன்னொரு டெக்னிக் ஒன்று சொல்லியிருந்தேனே இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை வரையறதுக்கு. எப்படி இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை வரையலாம்? y = x என்ற ஸ்ட்ரெயிட் லைனை வரையணும். அந்த y = x என்ற ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தேன். தட் ஸ்ட்ரெயிட் லைன் வில் பாஸ் த்ரூ தி பாயிண்ட் 0, 0, 1, 1, 2, 2 அது வழியா போகும். அப்பனா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி தெரியுமா இருக்கும்? இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் இதை மறக்காதீங்க. ஸோ திஸ் ஸ்ட்ரெயிட் லைன், ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரெயிட் லைன் y = x. இதான் வந்து y = x என்ற ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து சமச்சீராக பிரிக்கும். நான் சொல்லியிருந்தேன் சிமெட்ரிக்காக பிரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் இது எப்படி தெரியுமா இருக்கும்? இது எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அவ்வளோ தூரத்தில் தான் இது இருக்கும். நான் ஒருவேளை இதை கொஞ்சம் கிராஸாக கோணலாக வரைஞ்சிருக்கலாம். இஸ் இட் சிமெட்ரிக்? நீங்கள் ஜியோஜிப்ராவில் இது எல்லாத்தையும் போட்டு பாருங்கள். 2 power x போட்டு பாருங்கள், log base 2 x போட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் y = x போட்டு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி சிமெட்ரிக்காக அது பிரிஞ்சிருக்கும். Okay, so this curve is f inverse of x is equal to log base 2 x. log base 2x. ஸோ இது 0, 1, இது 1, 2 வழியாக போகுது. ஸோ இதுதான் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன், இது log base 2 இதனுடைய இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். இன்னும் இந்த லாகரிதமுக்கு பற்றி நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது, நான் பின்னாடி பேசுகிறேன். ஸோ இந்த கர்வை பொறுத்து இது சிமெட்ரிக்காக இருக்குது. யூ லிசன் திஸ். இதுதான் வந்து y = 2 power xன்ற கர்வு. தோ ஒரு கர்வு இருக்குது பாருங்கள், தோ இங்கே ஒரு கர்வு இருக்குது பாருங்கள். இந்த கர்வு தான் வந்து log base 2x. log base 2x நடுவில் ஒரு கோடு போட்டிருக்காரு பாருங்க. அந்த நடுவில் இருக்க கோடு தான் வந்து y = x அப்படிங்கிற ஸ்ட்ரெயிட் லைன். y = x என்ற ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இந்த காப்பி நம்ம கையில் இருக்கு, இதை பார்த்து நம்ம காப்பி அடிச்சிடலாம் அதை. ஓகே, ஸோ திஸ் இஸ் 2 power x. சரி, ஓகே. இப்போ 3 power x என்ற கர்வு எப்படி இருக்கும்? 3 power x என்ற கர்வு எப்படி இருக்கும்? இதுலேயும் 0 போடுங்க. இதில் 0 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். x = 0 இதில் போட்டிங்கன்னா எனிதிங் பவர் 0 is 1. அப்போ இந்த கர்வும் வந்து 0, 1 வழியாக போகும். ஆனால் இதில் 1 போட்டால் என்ன வரும்? 3 கிடைக்கும். இதில் 1 போடுங்க, எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். அப்போ 1, 3 லிசன் கேர்ஃபுல்லி, இது வழியாக போகும். ஸோ திஸ் இஸ் தி பாயிண்ட் 1, 3. அப்போ இந்த பாயிண்ட் வழியாக போகும். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் வந்து 3 power x. ஸோ திஸ் இஸ் y = 3 power x. ஸோ இதுக்கு சிமெட்ரிக்காக நம்ம இங்கே ஒரு கர்வு வரைஞ்சோன்னா அந்த கர்வுக்கு பேர் வந்து log base 3x. இது 1, 3 வழியாக போகும், இது வந்து 3, 1 வழியாக போகும். 3, 1 வழியாக போகும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நீங்கள் புரிஞ்சுக்கணும். எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்லேயே ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. என்ன ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்? நான் ஏற்கனவே நிறைய தடவை உங்கள்கிட்ட பேசின ஒரு விஷயந்தான். இர்ரேஷனல் நம்பர்ஸ். அது வந்து ஒரு மிகப்பெரிய அற்புதமான கண்டுபிடிப்பு மேத்தமெட்டிக்ஸில். ஏன் சார் இர்ரேஷனல் நம்பர் வந்து ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்புன்னு சொல்கிறீங்க? பைன்ற ஒரு நம்பர் 3.14ன்னு அது முடிவே இல்லாமல் போயிட்டே இருக்கும். அந்த நம்பர் எங்கே சார் இருக்கும் ரியல் ஸ்கேல்னா? 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்கும். 3.14 சம்திங் அது மாதிரி நீட்டாக போயிட்டே இருக்கும். அந்த நம்பருக்கு முடிவே கிடையாது. அதே மாதிரியே 2க்கும் 3க்கும் நடுவில் ஒரு இர்ரேஷனல் நம்பர் ஒன்று இருக்குது.
அந்த 2க்கும் 3க்கும் நடுவில் இருக்கிற இர்ரேஷனல் நம்பர் வந்து என்னது அப்படின்னா அது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா 2.7 சம்திங் அப்படின்னு போயிட்டே இருக்கும், 2.718 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அந்த நம்பருக்கு பேர் வந்து இ, அந்த நம்பருக்கு பேர் வந்து இ. எப்படி வந்து 3க்கும் 4க்கும் நடுவில் ஒரு நம்பர் 3.14 அந்த நம்பர் பைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நம்பர் வந்து அந்த நம்பரை யூஸ் பண்ணி தான் நம்ம சர்க்கிளோடைய ஏரியாவை கண்டுபிடிக்கிறோம். இந்த ஸ்பியர், இந்த உலகத்தை, பூமியை பற்றி நம்ம நிறைய விஷயத்தை படிக்கிறதுக்குலாம் நம்ம பையன்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரியே சயின்ஸில் நிறைய விஷயத்தை படிக்கிறதுக்கு தான் இந்த இர்ரேஷனல் நம்பர், எக்ஸ்போனன்ஷியல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 2.718 திஸ் நம்பர் லைஸ் பிட்வீன் 2 and 3, 2க்கும் 3க்கும் நடுவில் இருக்கும். அப்போனா e பவர் எக்ஸ்ன்ற கர்வு எப்படி சார் இருக்கும்? ஸோ this is the important curve e power x. நான் இது எப்படி இருக்கும், e power x ன்றது எப்படி இருக்கும் நான் சொல்கிறேன் கவனி. இந்த கர்வும் 0,1 வழியாக தான் போகும். ஏன்னா இதில் 0 போட்டிங்கன்னா என்ன வந்துடும்னா, எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா 1ன்னு வந்துடும். அப்போனா இதுவும் 0,1 வழியாக போகும். இது இந்த கரு வந்து 1,2 வழியாக போகும், இந்த கரு வந்து 1,3 வழியாக போகும். இந்த கருவு 1 போட்டிங்கன்னா ஈயே வரும், 1,e வழியாக போகும். அப்போ 1,e இங்கே இருக்கும். இப்போ பாருங்கள், இது வழியாக போகணும், இப்படி போகணும். ஓகே, கொஞ்சம் நான் மேலே தூக்கி வைக்கிறேன். ஸோ இதுதான் e பவர் x அப்படிங்கிற கரு. ஸோ இப்படியே இதில் ஓகே. So this is a special exponential function. Okay, y equal to e power x. So அப்போ இதுக்கு நீங்கள் சிமெட்ரிக்காக இங்கே வரையணும். அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னவா இருக்கும் அப்படின்னா log base e x அப்படின்னு அர்த்தம். இதை தான் வந்து நேச்சுரல் லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்ஸில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கிற நம்பர்ஸை, ஒரு ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் கிளக்ஸ் டேபிள் எடுத்து இந்த இ பவர், இந்த நேச்சுரல் லாகுடைய நம்பரை தான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அதனுடைய கர்வு தான் அது. அதனுடைய கர்வு எப்படி இருக்கும்? இப்போது இது அப்படியே ஒரு மிரர் இமேஜ் மாதிரி இந்த பக்கம் வர வைக்கணும், இந்த கண்ணாடி இமேஜ் மாதிரி இந்த பக்கம் வரைக்கணும். அந்த இது இப்போது இந்த கர்வை நான் இந்த பக்கம் வரைஞ்சி காமிக்கிறேன் கவனி. 0,1 வழியாக போதா, இது 1,0 வழியாக போகும் 1. அதுக்கு அடுத்தது 1,e வழியாக இது போகும், 1,e வழியாக இந்த கரு போகும், e,1 வழியாக போகணும், e,1. ஓகே, ஸோ திஸ் இஸ் 3. ஸோ ஈன்ற நம்பர் இங்கே தான் இருக்கும். நான் தான் சொன்னேன் அப்ராக்சிமேட்லி 2.7 இல்லையா e உடைய வேல்யூ. அப்போ e இங்கே தான் இருக்கும். ஓகே, e,1ன்னா அது எங்கே இருக்கும் பாருங்கள், e,1. ஓகே, ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் e,1, e,1. ஓகே ஓகே, e,1. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் வழியாகவும் போகணும். திஸ் இஸ் e,1, திஸ் இஸ் 1. அப்போ எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து log base e x. ஓகேவா, இது இந்த இடத்துல தான் என்னால் சொல்ல முடியும். இதுக்கு இதை நீங்கள் ஜியோஜிப்ராவில் ட்ரை பண்ணி பாருங்கள். லாக் பேஸ் இ பேஸோடைய வேல்யூ அது கேட்கும், ஜியோஜிப்ராவில் கேட்கும். ஸோ நீங்கள் அதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா நானும் உங்களுடைய குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், நான் ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கோம். இன்னும் நம்ம லாகரிதமிக் ஃபங்க்ஷனை பற்றி பெருசாக ரிசர்ச் பண்ணல. ஸோ வி வில் ரிசர்ச் தட் இன் அல்ஜிப்ரா நடத்தும் போது நம்ம பார்க்கலாம். வில் சி தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.